தொகுதி கண்ணோட்டத்தில் இப்போது கரூர் நாடாளுமன்ற தொகுதி பற்றிய விவரங்களை அலசுவோம். கடந்த 1957ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கரூர் தொகுதி இதுவரை 16 நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. இத்தொகுதியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு இந்த தொகுதி வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், மணப்பாறை, விராலிமலை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 13,86,636 ஆகும். விவசாயம், வாகனங்களுக்கு பாடி கட்டுதல், நெசவு போன்றவை இந்த தொகுதியின் குறிப்பிடத்தக்க தொழில்களாகும். விவசாயம் சார்ந்த கால்நடை தொழிலும் பால் உற்பத்தியும் இங்கு பலருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கிறது. இதுவரை நடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிகபட்சமாக அதிமுக 6 முறை இங்கு வெற்றி பெற்று இருக்கிறது. அக்கட்சியின் மிக முக்கியமான நாடாளுமன்ற முகமாக இருக்கும் தம்பித்துரை இங்கு 4 முறை வாகை சூடியிருக்கிறார். கடந்த 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இங்கு திமுகவுக்கு கிடைத்த வெற்றி முதலும் கடைசியுமாக உள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவின் தம்பித்துரை 3,80,542 வாக்குகள் பெற்று நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார். மொத்தம் பதிவான வாக்குகளில் அவருக்கு 46% வாக்குகள் கிடைத்தன. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் KC பழனிசாமி சுமார் 47,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். 2014ஆம் ஆண்டு தேர்தலிலும் இங்கு அதிமுகவின் தம்பித்துரைக்கே வெற்றி வசமானது. இந்த முறை 52%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அவர் மிகப்பெரிய வெற்றியை தனதாக்கினார். காங்கிரஸ் கட்சி சார்பில் தனித்து போட்டியிட்ட ஜோதிமணி சுமார் 30,000 வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வியை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து 2019இல் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி தொகுதி மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்று மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தம்பித்துரையை தோற்கடித்தார். தொகுதி மக்களிடையே ஜோதிமணிக்கு நல்ல செல்வாக்கு இருந்து வரும் நிலையில் வரும் தேர்தலில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா, காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி தொடர்பான விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தின் மிக பழமையான நாடாளுமன்ற தொகுதிகளில் இதுவும் ஒன்று. கடந்த 1952ஆம் ஆண்டு முதல் இந்த தொகுதி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து வருகிறது. இத்தொகுதியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் இந்திய ஜனநாயக கட்சியின் பச்சமுத்து. தமிழகத்தின் மிகச்சிறந்த அரசியல்வாதிகளில் ஒருவராக திகழ்ந்த இரா செழியன் கடந்த 1962ஆம் ஆண்டு திமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் இத்தொகுதியில் சம பலத்துடன் இருக்கின்றன. கடந்த காலங்களில் திமுக 7 முறையும் அதிமுக 6 முறையும் இங்கு வெற்றி பெற்றிருக்கின்றன. தனி தொகுதியாக இருந்தவரை திமுகவின் முக்கிய பேச்சாளர்களில் ஒருவரும் மண்ணின் மைந்தருமான ராசா 3 முறை இங்கு வெற்றியை வசமாக்கியிருக்கிறார். கடந்த 2008ஆம் ஆண்டின் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு தனித்தொகுதி என்ற நிலையிலிருந்து இது பொது தொகுதியாக மாற்றப்பட்டது. இந்த தொகுதியில் குளித்தலை, லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கியிருக்கின்றன. தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 10,49,033 ஆகும். காவிரி டெல்டா மாவட்டங்களை ஒட்டி அமைந்திருக்கும் பெரம்பலூர் தொகுதியில் விவசாயம் பிரதானமாக உள்ளது. தொழிற்சாலைகளோ அல்லது சிறு தொழில் கூடங்களோ இங்கு பெரிய அளவில் கிடையாது. கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவின் வேட்பாளராக களமிறங்கிய நடிகர் நெப்போலியன் 3,98,742 வாக்குகள் பெற்று MP ஆனார். 2014இல் நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவின் மருதராஜா வெற்றி பெற்றார். 2019இல் நடைபெற்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் பச்சமுத்து அதிமுக வேட்பாளரை தோற்கடித்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானார். இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 50,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று கவனத்தை ஈர்த்தது. இத்தொகுதியில் ஏற்கனவே தேர்தல் பரபரப்பு பற்றி கொண்டிருக்கும் நிலையில் இந்த முறையும் தற்போதைய MP பச்சமுத்து இத்தொகுதியில் களமிறங்க முனைப்பு காட்டி வருகிறார். ஆனால் இந்த முறை அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளார். இதேபோல் திமுக மற்றும் அதிமுக சார்பில் இத்தொகுதியில் களம் இறங்குவதற்கு கட்சிகளின் முக்கிய பிரபலங்கள் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி அதிமுகவை விடவும் திமுகவே இங்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.